சார் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷன் எடுத்து வந்திருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதனோட சுருக்கம் தான் சார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாக்காளர் திருத்த பற்றி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நம்ம என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலா உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல ஃபார்ம் 6 18 வயசு நிரம்பியவர்கள் வாக்களிக்கிறதுக்கு தகுதியானவங்க. இவங்க என்னென்னலாம் கொடுக்கணும்? பெயர், பாலினம், பிறந்த தேதி, அப்பா பேரு, வீட்டு முகவரி, இதெல்லாம் ஃபார்ம் 6ல ஃபில்அப் பண்ணி அதிகாரிகள்கிட்ட சப்மிட் பண்ணணும். தேவையான ஆதார் அட்டை, குடும்ப அட்டை. ரெண்டாவதா ஃபார்ம் 7 பெயர் நீக்கம் செய்யறது. வீட்டில் யாரா தவறி இருப்பாங்க, வேற இடம் வீடு மாத்திட்டு போயிருப்பாங்க, முகவரி மாற்றம் செய்யணும். இவங்கெல்லாம் ஃபார்ம் 7 பயன்படுத்தணும். பெயர் நீக்கம் செய்யறவரோட பேரு, முகவரி மாற்றம் சான்றிதழ், இரட்டிப்பு பதிவு, அதாவது ஒரே ஓட்டு 2 இடத்துல இருக்கும். இதை நீக்கிறதுக்கு இறப்பு சான்றிதழ், முகவரி மாற்ற சான்றிதழ், இதை கொடுத்தா போதும். ஃபார்ம் 8 திருத்தம் செய்ய வேண்டியது. தவறான தகவல்களை சரி பண்றதுக்கு தான் ஃபார்ம் 8 பயன்படுத்தணும். பெயர், பிறந்த தேதி, முகவரி இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஃபார்ம் 8 நீங்கள் பயன்படுத்தணும். தேவையான ஆவணங்கள், ஆதார் கார்டு ரொம்ப அவசியம். ஃபார்ம் 8A அதே தொகுதியில் வேற அட்ரஸில் போய் ஃபார்ம் 8 நீங்கள் பயன்படுத்தணும். தேவையான ஆவணங்கள், பழைய முகவரி, புதிய முகவரிக்கான அட்ரஸ் ப்ரூஃப். நேரில் வர முடியாதவங்களும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட் தேவையான விவரங்களை பதிவேற்றம் செய்து அப்கிரேஷன் பண்ணிக்கலாம். வலைத்தளத்தோட முகவரி www.voters.eci.gov.in இல்லைனா ECI net. இது மூலமா நீங்கள் இந்த அப்கிரேஷனை பண்ணிக்கலாம். இது பண்றதுக்கு முக்கியமா தற்போதைய புகைப்படம் மிக அவசியம். நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் இந்த பணி நடக்குது. ஒரு வீட்டுக்கும் அலுவலர்கள் நேரா வந்து சந்திக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் தவறாது பயன்படுத்திக்கோங்க. டிசம்பர் 9 விரைவு பட்டியலை வெளியிடுறாங்க. ஆட்சேபனை ஏதாவது ஒரு குறைகள் இருந்தா அதை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பீல் பண்ணலாம். அதுக்கான அவகாசம் டிசம்பர் 9 ஜனவரி 28 வரைக்கும் கால அவகாசம் கொடுக்குறாங்க. பிப்ரவரி 7 2026 இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதுலயும் உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தா கட்டணமில்லா இலவச தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க 1950. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவரும் தவறாம பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு காணொலியை ஷேர் பண்ணுங்க. நன்றி.